பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. நல்லா இங்கே கவனிங்க. உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அவர் சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுது பாருங்க. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறல் நிமித்தம் தான். அவர் காயப்பட வேண்டிய வேலை இல்லை. அவர் அந்த சிலுவையை சுமக்க வேண்டிய வேலையே கிடையாது. அப்ப நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க நல்லா உன்னித்து கவனித்து நல்லா வேதத்தில் வாசிச்சு பாருங்க. நமக்காகவே எல்லா காரியங்களும் நமக்காகவே அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காகவே எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு கடைசி வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனமாக இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால், நம்முடைய தழும்புகளால், ஏன்னா நீ அடிபட்ட அந்த தழும்புகளால் என்னை சுகப்படுத்த என்று ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய தழும்புகளால் நம் குணமாகிறோம். அல்லேலூயா. நீ வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா, அல்லது ஒரு துக்கத்தில் இருக்கிறீங்களா, அல்லது சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா, இந்த வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. சமாதானத்தை தருகிறவர் கர்த்தர், உங்கள் துக்கத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய தழும்புகளால் சுகப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமேன். அப்படியாய் நம்முடைய தேவன் சுகப்படுத்தி பலப்படுத்தி துக்கத்தை மாற்றி எல்லாவற்றுக்காகவும் அவர் அந்த சிலுவையை சுமந்து தீர்த்தார். காயப்பட்டார், அடிபட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகள்னால் நான் சுகமாகிறோம். இந்த வசனத்தை கொண்டு நல்லா ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரை. அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.